ஸ்பேஸ் விண்வெளியில நம்மளுடைய பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட சூரிய குடும்பங்கள் அதாவது சோலார் சிஸ்டம் இருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை விட நம்மளுடைய சூரியன் தான் ரொம்ப பெருசு. ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட சோலார் சிஸ்டம் இருக்கிறத சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த சோலார் சிஸ்டத்துல ஏதாச்சும் ஒண்ணுல சூரியனை விட அதாவது அதோடைய ஸ்டாரை விட பெருசா இருக்கக்கூடிய கிரகம் இருக்குமா? அப்படி இருக்கக்கூடிய கிரகங்களை சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கேட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல் விஷயம், ஒரு கிரகம் பிரம்மாண்டமா பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுமா? ரெண்டு விஷயத்தை மெயினா அவங்க வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஒன்னு அந்த கிரகத்தோட எடை அதாவது மாஸ், அதுக்கப்புறம் அதோடைய சைஸ். இது ரெண்டுத்தையும் வச்சு தான் ஒரு கிரகம் பிரம்மாண்டமா பெருசா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் முடிவு பண்ணுவாங்க. ஆனா இது ரெண்டுத்தையும் வச்சு கூட சரியா நம்மளால சொல்ல முடியாது. காரணம் பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தை நம்ம வெயிட் போட்டும் பார்க்கல, பிளஸ் அதோட சைஸை அளவு எடுத்தும் பார்க்கல. இது ரெண்டுமே நம்ம நேரடியா போய் பார்க்காத பட்சத்துல எப்படி நம்ம அதோடைய சைஸையும் அதோடைய எடையும் வச்சு அது பிரம்மாண்ட கிரகம் சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும்? அதுக்கு சயின்டிஸ்டுகள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் டிரான்ஸ்ட் இமேஜ் மெத்தட். மூலமா ஒரு கிரகம் பார்க்கிறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த ஒரு மெத்தட் மூலமா சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிப்பாங்க. இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, டைரக்ட் இமேஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியில இருந்து ஒரு டெலஸ்கோப் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் டைரக்ட் இமேஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த டைரக்ட் இமேஜ் மெத்தட் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகத்தை இங்க இருந்து டெலஸ்கோப் மூலமா பார்த்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பெருசா நம்மளுக்கு எந்த டீடைலும் கிடைக்காது. ஆனா இந்த டிரான்ஸ்ட் இமேஜ் மெத்தட் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டீடைல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மூலமா அந்த கிரகத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த டிரான்ஸ்ட் இமேஜ் மெத்தட் மூலமா ஸ்பேஸ்ல சில பிரம்மாண்டமான கிரகங்களை சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ஹல்க் சூப்பர் எர்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய TOI 1075b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சாங்க சயின்டிஸ்டுகள். இந்த கிரகம் பூமியை மாதிரி பார்க்கிறதுக்கு இருக்கிறதுனாலே இதுக்கு ஹல்க் சூப்பர் எர்த் அப்படிங்கிற இன்னொரு பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தாலும் நம்ம பூமியை விட இது 2 மடங்கு பிரம்மாண்டமான ஒரு கிரகம். பிளஸ் வந்து இது ஒரு 2 மடங்கு பெருசா இருக்கிறதுனால இது ஒரு கேஸ் பிளானட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிடாதீங்க. இது நம்ம பூமி மாதிரியே ஒரு டெரிஷியல் பிளானட் தான். இந்த ஒரு பிளானட்டை சூப்பர் ஹல்க் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது நம்ம பூமியோட மார்ஸ் அதாவது பூமியோட எடையை விட இந்த பிளானட்டோட எடை அப்படிங்கிறது 10 மடங்கு அதிகமா இருக்கு. பிளஸ் நம்மளுடைய பூமியில இருந்து 100 ஒளி ஆண்டுகள் தள்ளி அதாவது 100 லைட் இயர்ஸ் தள்ளி தான் இந்த சூப்பர் ஹல்க் எர்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிரகம் அப்படிங்கிறது இருக்குது. TOI 1075b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரத்தையும் இந்த ஒரு பிளானட் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த கிரகம் சுத்தி வரக்கூடிய அந்த ஸ்டார் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு எம் டைப் சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகை ஸ்டாரை சேர்ந்ததா இருக்குது. ஸோ கண்டிப்பா அந்த ஸ்டார் அப்படிங்கிறது அந்த கிரகத்தை விட ரொம்ப பெருசு தான். ஆனா நம்ம பூமியை விட 2 மடங்கு இதோடைய சைஸ் அப்படி இருந்தாலும் ஆனா இதோட நிறை அப்படிங்கிறது 10 மடங்கு பூமியோட அதிகமா இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்ச கிரகங்கள்லயே நிறைய அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு. சைஸ்ல இல்ல, நிறையில அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இந்த ஒரு கிரகம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க. நிறையில மட்டும்தான் பெருசு, சைஸ் நம்ம பூமியோட 2 மடங்கு தான் பெருசா இருந்தாலும் இதே மாதிரி நிறைய பூமி மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிளானட்ஸ்களை வந்து கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த கிரகம் அப்படிங்கிறது நிறையில ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கிரகம் பூமி மாதிரி இருக்கிறதுல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட் நம்ம பூமி மாதிரி ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட்டா இருக்குதுன்னா அது நம்ம பூமியை விட 2ல இருந்து 3 மடங்கு மட்டும் தான் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுகள். சோ நம்ம வந்து இந்த வீடியோல சூரியனை விட அதோட ஸ்டாரை விட பெருசா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகத்தை தேடி தான் இந்த வீடியோல நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். சோ அதை தேடி போகணும் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் பிளானட்டை தவிர்த்துட்டு நம்ம வந்து கேஸ் பிளானட் பக்கம் போகலாம். சோ அப்படினா மட்டும்தான் நம்மளுக்கு சூரியனை விட பெருசா இருக்கக்கூடிய கிரகங்கள் எது இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா கேஸ் பிளானட் பக்கம் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் வியாழன் ஜூபிட்டரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் மொத்த
மொத்தமா எடுத்து வச்சு அதோட நிறைய வந்து வெயிட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மொத்த எல்லா கிரகத்தோடைய வெயிட் அப்படிங்கிற அந்த மாஸ் இருக்குதோ அதை விட டபுள் மடங்கு மார்ஸ்ல இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய அண்ணன் வியாழன் ஜூபிட்டரோடைய வெயிட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேஸ் பிளானட் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் வியாழன் அண்ணன் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஆனா வியாழன் அண்ணனை விட அதிக வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேஸ் பிளானட் தான் BH டோரிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு எக்ஸோ கேஸ் பிளானட் தான் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஸ் பிளானட் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டரை விட 2.5 மடங்கு பெரிய ஒரு பிளானட்டா இருக்குது, ஒரு கேஸ் பிளானட்டா இருக்குது. ஆனா இந்த கேஸ் பிளானட் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டரை விட 11 ஜூபிட்டரோட எடைக்கு சமமா தான் இந்த ஒரு கேஸ் பிளானட்டோட எடை அப்படிங்கிறது இருக்குது. சோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், நம்மளுடைய ஜூபிட்டர் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தோட வெயிட்டையும் கம்பேர் பண்ணி மொத்தமா வச்சா எந்த அளவுக்கு வெயிட் இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு வெயிட்டோட தான் நம்மளுடைய ஜூபிட்டரே இருக்குது. ஆனா 11 ஜூபிட்டரோட வெயிட்டுக்கு சமமா தான் இந்த ஒரு BH டோரிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பிளானட் கேஸ் பிளானட் அப்படிங்கிறது வெயிட் இருக்குன்னா எந்த அளவுக்கு அதிகமான நிறையோட இந்த வெயிட் இருக்கு அப்படிங்கிற சொல்லி நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா சைஸ் நம்ம ஜூபிட்டரை விட 2.5 மடங்கு தான் பெருசு. ஆனா இதோட நிறை அப்படிங்கிறது 11 ஜூபிட்டரோடைய எடைக்கு சமமா இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இந்த ஒரு கேஸ் பிளானட் அப்படிங்கிறது ஒரு சூரியனையும் சுத்தி வந்துட்டு இருக்கு. அது ஒரு M டைப் சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. ரெட் வார்ப் நட்சத்திரத்தை தான் அது சுத்தி வந்துட்டு இருக்கு. அது சுத்தி வரக்கூடிய அந்த ரெட் வார்ப் நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரியனோட பாதி சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஒரு கேஸ் பிளானட் அந்த நட்சத்திரத்தை விட சின்னதா தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு கேஸ் பிளானட்டா ஒரு மிகப்பெரிய நிறையோட இருக்கக்கூடிய ஒரு இடையோட இருக்கக்கூடிய ஒரு கேஸ் பிளானட்டா இந்த ஒரு BH டோரிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு எக்ஸோ கேஸ் பிளானட் தான் இருக்கு அப்படிங்கறதா உண்மையான விஷயம். அப்ப இதை விட பிரம்மாண்டமான கிரகங்களை சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் கண்டுபிடிக்கல? கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது கிரகங்களும் சொல்ல முடியாது, பிளஸ் வந்து நட்சத்திரம்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் தான் பிரவுன் வார்ப். கிட்டத்தட்ட சயின்டிஸ்டுகள் இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல 2000க்கும் அதிகமான பிரவுன் வார்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னப்பா பிரவுன் வார்ப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கிரகம்னு சொல்ல முடியாது, ஒரு நட்சத்திரம்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை வந்து சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் உருவாகிறதுக்கு, அதாவது ஒரு ஸ்டார் உருவாகிறதுக்கு 0.08 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மார்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இதுக்கு மேலே போனால் தான் ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது உருவாக்கும். அதுக்கு கீழே போனால் அது ரெட் வார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ரொம்ப கீழே போகிறத தான் இந்த பிரவுன் வார்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபீல்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் மாதிரியும் இருக்காது, ஒரு நட்சத்திரம் மாதிரியும் இருக்காது. ஒரு கிரகத்தை கம்பேர் பண்ணும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு சைஸில் இது வந்து இருக்கும். ஆனால் இது கிரகம் கிடையாது. இந்த பிரவுன் வார்ப்பால எந்த ஒரு வெளிச்சத்தையும் எந்த ஒரு வெப்பத்தையுமே வெளிப்படுத்த முடியாது. அதுக்குள்ள ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு நடக்கவே செய்யாது. சொல்லப்போனா எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயில்டு ஸ்டார்னு கூட வச்சுக்கலாம். ஒரு நட்சத்திரமா ஆகிறதுக்கு பதிலா அது வந்து நட்சத்திரமும் ஆகாம ஒரு கிரகமும் ஆகாம ஒரு ஃபெயில்டு ஸ்டாரா இருக்கக்கூடியதான் இந்த பிரவுன் வார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரியான பிரவுன் வார்ப்ஸ்கள் சிலது வந்து கிரகம் மாதிரியே தோற்றத்தில் இருக்குது. அது எல்லாமே ஒரு சூரியனையும் சுத்தி வந்துட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 பிரவுன் வார்ப்ஸ்கள் இதுவரைக்கும் சூரியனை சுத்தி வருது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரம்மாண்டமான சைஸ்ல. அதுவும் இப்படி சூரியனை சுத்தி வரக்கூடிய அந்த பிரவுன் வார்ப்கள் எல்லாமே ஜூபிட்டரை விட 2 ல இருந்து 3 மடங்கு பெருசா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இதுதான் பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அதை விட பிரம்மாண்டமான ஒரு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரவுன் வார்ப்பை வந்து சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் HT 100546b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரவுன் வார்ப்பை வந்து சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சாங்க. இதோட சைஸ் எவ்வளவு, இதோட நிறை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே கொஞ்சம் ஆடி போயிருவீங்க. இந்த பிரவுன் வார்ப் வந்து நம்மளுடைய ஜூபிட்டரை விட 8 மடங்கு பெரிய சைஸ்ல இருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்மளோட ஜூபிட்டரே நம்மளோட சோலார் சிஸ்டத்துல எவ்வளவு பெரிய ஒரு பிளானட்டா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ அதை விட 8 மடங்கு பெரிய சைஸ்ல இது இருக்குது. இப்ப இதோடைய விட்டம் அப்படிங்கிறது 10 லட்சம் கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. நம்மளுடைய பூமியே 12,000 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதுதான். அப்ப இது 10 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னா கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட வெயிட், அதாவது மாஸ் அப்படிங்கிறது 750 ஜூபிட்டருக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இதோட சைஸும் இதோட வெயிட்டையும் பார்க்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க வந்து கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கும்போது இதை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு கொண்டாந்து நம்மளுடைய சூரிய குடும்பத்தில், நம்மளோட சோலார் குடும்பத்தில் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா முக்கால்வாசி நம்மளுடைய சூரியனுடைய சைஸுக்கு அப்படியே ஈக்குவலா இருக்கும். முக்கால்வாசி சூரியனுடைய சைஸுக்கு இது அப்படியே பார்க்கறது இருக்கும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பிளானட்டும் இல்லாம ஒரு நட்சத்திரமும் இல்லாம ஒரு ரெண்டுத்துக்கு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது இருக்குது. இது வந்து டைரக்ட் இமேஜிங் மெத்தட் மூலமா தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால
இதை பத்தின டீடைல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பெருசா கிடைக்கல. ஆனா இது வந்து ஒரு பிரவுன் வாஃபா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபெயில்டு ஸ்டாரா இருக்கிற பட்சத்தில் இதுல அட்மாஸ்பியர் அப்படிங்கறது சொல்லிட்டு எதுவுமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இதோட மேல்பரப்புல அப்படியே லாவாக்கள் தான் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்றாங்க. சிம்பிளா சொல்ல போனா ஒரு சூரியனை குளிர்விச்சா எப்படி இருக்கும், அதை அப்படியே சில் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான தோற்றத்துல தான் மேபி இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இது கூட நம்மளுடைய சூரியனுடைய சைஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சூரியன் சைஸும் இதோடைய சைஸும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்து மேட்ச் ஆகிற பட்சத்துல சூரியனை விட பெருசா இல்லாத காரணத்தினால நம்மளுடைய சூரியனை விட பெருசா இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிற தேடல் அப்படிங்கிறது இன்னும் இந்த வீடியோவில் தொடர்ந்துட்டு இருக்கு. சூரியனை விட பெரிய கிரகம் எது இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம். WD-1856b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிரகம் தான் ஒரு நட்சத்திரத்தை விட பெருசா இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியை இந்த ஒரு கிரகம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த கிரகத்தோட பேரை நான் சொல்லும் போது ஒரு சில பேர் கண்டிப்பா கெஸ் பண்ணியிருப்பீங்க. சயின்ஸ் மேல ஆர்வம் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ WD-1856b அப்படி சொல்லும் போதே இது சுத்தி வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒயிட் வார்ப் நட்சத்திரம் தான். நம்ம சூரியன் மாதிரி ஆரம்பத்தில் இருந்த நட்சத்திரம் பிரம்மாண்டமான ரெட் ஜெயண்ட் ஸ்டாரா மாறி இப்போ குட்டியா இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் வார்ப் நட்சத்திரமா மாறி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை தான் இந்த கிரகம் அப்படிங்கிறது சுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த WD-1856b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகம் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டரோடைய சைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும் இந்த பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதோட வெயிட் அதாவது மாஸ் அப்படிங்கிறது 11 ஜூபிட்டருக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. சைஸ் ஈக்குவலா இருந்தாலும் இதோட எடை அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டரோட 11 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப எப்படிடா சைஸ் வந்து ஜூபிட்டர் சைஸ் இருக்கும்போது அப்ப எப்படி இது நட்சத்திரத்தை விட பெருசா இருக்கக்கூடிய பிளானட் நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சுத்தி வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒயிட் வார்ப் ஸ்டார் அப்படிங்கிறதுனால அதோட சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப குட்டியா இருக்கிற காரணத்தினால இந்த நட்சத்திரத்தை விட அந்த கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இதுல சயின்டிஸ்டுகள் ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த ஒயிட் வார்ப் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ரெட் ஜெயண்ட் ஸ்டாரா இருக்கும்போது அந்த சமயத்துல இந்த கிரகம் இந்த ஸ்டார் பக்கத்துல இருந்திருக்க வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்ப ரெட் ஜெயண்ட் ஸ்டார்ல இருந்து அப்படியே வந்து ரெட் வார்ப் நட்சத்திரமா மாறுச்சோ அந்த சமயத்துல இதோடைய சுற்றுவட்ட பாதைக்குள்ள இந்த கிரகம் மேபி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல அப்படின்னு சயின்டிஸ்டுகளால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஒயிட் வார்ப் நட்சத்திரத்திலிருந்து வெறும் 3 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தான் இந்த ஒயிட் வார்ப் நட்சத்திரத்தை அந்த கிரகம் அப்படிங்கிறது சுத்தி வந்துட்டு இருக்கிறதா சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. வெறும் 1.5 நாள்லயே அந்த ஒயிட் வார்ப் நட்சத்திரத்தை இந்த கிரகம் வந்து சுத்தி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெட் ஜெயண்டா இருக்கும் போது இந்த கிரகம் வந்து மேபி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருந்து சுத்தி வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எப்போ ஒயிட் வார்ப் நட்சத்திரமா மாறுச்சோ அதுக்கப்புறம் தான் இதோட சுற்றுவட்ட பாதைக்குள்ள அந்த கிரகம் நுழைஞ்சு இப்போ 3 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் சுத்தி வரதா சொல்லப்படுது சயின்டிஸ்டுகளால. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு நட்சத்திரத்தை விட பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கிறது இந்த WD-1856b அப்படிங்கிற இந்த ஒரு கிரகம் தான். பிளஸ் இந்த ஒரு சூரிய குடும்பத்துல தான் சூரியனை விட பெருசா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூரிய குடும்பமா ஒரு சோலார் சிஸ்டமா இருந்துட்டு வருது. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோல பார்த்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை இன்னும் கூட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நண்பா. மற்ற வீடியோஸ் பார்க்க நம்ம லைக் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பை பாய்.